ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரீசண்டாக விசிட் பண்ண பென்னேஸ்வர மடத்தில் இருக்கிற பென்னேஸ்வர கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும், காவேரிப்பட்டினத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. இந்த பென்னேஸ்வரர் கோயில் தென்பெண்ணை ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் மூலவர் பென்னேஸ்வரர், தாயார் வேதவள்ளி. தீர்த்தம் தென்பெண்ணை ஆறு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஆற்றுல தோஷ நிவர்த்தி, கல்யாண தடை நீங்கல், பரிகாரம்லாம் செய்கிறாங்க. சம்மருன்றதுனால தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது. எங்கே பார்த்தாலையும் ரொம்ப பச்சை பசேலுன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடம் ரொம்ப அமைதியாக இயற்கை எழிலோடு இருக்குது. தென்பெண்ணை ஆற்று, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா பென்னேஸ்வரர் கோயில் இருக்குது. அதுக்கு நடுவுலே நீங்கள் ஒரு சந்நிதியை பார்க்கலாம். அது விஷ்ணுவோட சந்நிதி. இந்த விஷ்ணு கோயிலேருந்து நீங்கள் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜாவோட சிலை இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வேஸ்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் நாம் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படியே பார்த்திங்கன்னா ஊர்காவல் தெய்வம் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற மலை தான் பென்னேஸ்வரர் மலை. பௌர்ணமி நாட்களெல்லாம் இங்கே கிரிவலம் வருவாங்க. இந்த ஆற்றிலேருந்து அப்படியே நேராக வந்தோம்னாக்கா இங்கே ஒரு மரத்துக்கடியில் பிள்ளையார் சிலையும் நாகர் சிலையும் இருக்குது. இங்கே தோஷ நிவர்த்தி, அப்புறம் கல்யாண தடை நீங்க பரிகாரம்லாம் செஞ்சுட்டு வராங்க. விஷ்ணு கோயிலுக்கு எதிரிலே பார்த்திங்கன்னா கருட ஆழ்வாரும் கொடிமரமும் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோன்னாக்கா அனுமரோட சிலை இருக்குது. அப்படியே உள்ள சந்நிதியில் பெருமாளோட லக்ஷ்மியும் பத்மாவதி தாயாரோட காட்சி அளிக்கிறார். கோவிலோட நுழைவாயிலில் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே துர்க்கை அம்மன் ஆலயமும் இருக்குது. இதுதான் கோவிலோட ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே வந்தோம்னாக்கா இன்னொரு கோபுரம். பென்னேஸ்வரர் நுழைவாயிலில் விநாயகர் சிலையை வடிவமைச்சிருக்காங்க. சந்நிதிக்கு வெளியே சப்த கன்னியர் சிலைகள் எல்லாம் இருக்குது. உள்ளே ராமர், சீதா தேவி, லக்ஷ்மர், அப்புறமா அனுமரோட சிலைகள் இருக்குது. அப்படியே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா லிங்கங்கள் எல்லாம் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வேதவள்ளி தாயாரோட சந்நிதியும் இருக்குது.
முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சியளிக்கிறார். நவகிரகங்கள் இருக்கு. நாகபைரவரோட சிலையை வச்சிருக்காங்க. நாங்கள் போன அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திர பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. மங்கள வாத்தியம் மூலங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த கோவிலில் வந்து 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. 800 வருஷம் பழமையான கோயில். கோவிலோட ராஜகோபுரம் 7 அடுக்கு கொண்டது. இங்கே நிறைய ராஜா காலத்து கல்வெட்டுகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்வெட்டில் புலி சின்னமும் பதிஞ்சிருக்கு. நாங்கள் போன அன்னைக்கு சாமியோட திருக்கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவை நாங்கள் அடுத்த பாட்டில் பதிவிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.